இன்னைக்கு நம்ம வீடியோவில் கேஸ் அடுப்பு எதுக்கு காமிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியணும். அந்த கேஸ் அடுப்பை பற்றி தான் இன்றைக்கி பதிவு போட போகிறேன். இந்த அடுப்பு வாங்கி 45 நாள் ஆகுது. 45 நாள் வந்து இந்த சிலிண்டர் கேஸ் அடுப்பு வந்து ஒரு சின்ன மிஸ்டேக், நேரத்துலேருந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக் சொல்கிறது தான் வந்துட்டு அது உங்களுக்கு நேரே காமிக்க தான் போகிறேன். இந்த கேஸ் அடுப்பு என்ன எப்படி வருதா, கேஸ் வருதா, லைட் அந்த இது அடுப்பு எரியுதா, அது உங்களுக்கு நேரடியாக காமிக்க தான் போகிறேன். அது சின்ன சின்ன மிஸ்டேக், என்ன மிஸ்டேக் அது எல்லாத்துக்கும் தெரியணும். 100க்கு 90 வீட்டில் மக்களுக்கு கேஸ் அடுப்பு எல்லாரும் வீட்டில் வச்சுருக்காங்க. 100க்கு 10 பேர் வீட்டில் தான் அந்த அடுப்பு இல்லாமல் இருக்குது. அதையும் நம்ம பதிவு கொடுக்குறோம். ஆனால் 100 பேர் மக்களும் பார்க்கணும். அந்த வீடியோ வந்து எல்லாம் முக்கியமான வீடியோ. இந்த கேஸ் அடுப்பை ஒரு முக்கியமான அந்த பதிவு கொடுக்குறேன். அந்த பதிவுக்கு தான் நீங்கள் வந்து கேஸ் அடுப்பை உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். இது வந்து வாங்கி 45 நாள் தான் ஆச்சு. 45 நாள் ஒரு 5 நாள் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்குது. அது நம்ம வந்து மக்கள்கிட்ட கேட்ட நிறைய மக்கள்கிட்ட கேட்டேன், ஒரு ஐடியா கேட்டு பார்த்தேன். இப்படி விட்டு எரியுதே என்ன காரணம்னு நிறைய மக்கள்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டு பார்த்தேன். அது டவுட்டும் கேட்டு பார்த்தேன். கம்பெனிலையும் நேரடியாக கேட்டு பார்த்தேன். அவங்க ஒரு பதில் கொடுத்தாங்க. அந்த பதில் அவங்க சொல்கிறதுக்கு தான் நம்ம கேஸ் அடுப்பே காமிச்சிட்டு இருக்கிறேன். கேஸ் அடுப்பு வந்து எல்லா மக்களுக்கும் தெரியணும். 100க்கு 100 மக்களுக்கு இந்த கேஸ் அடுப்பை பற்றி அனுபவம் தெரியணும் தான் அந்த பதிவுக்கு தெளிவாக நான் கொடுத்துருக்கிறேன். ஆனால் 90 வீட்டு மக்கள்கிட்ட அடுப்பு வச்சுருக்கிறாங்க. 100க்கு 10 பேர்கிட்ட தான் மக்கள்கிட்ட அடுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, கேஸ் அடுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அதையும் பதிவு கொடுக்குறோம். இது வந்து நீங்கள் வந்து எல்லாரும் தெரியணும். 100க்கு 100 மக்களும் இந்த கேஸ் அடுப்பு பற்றி தெரியணும். அதெல்லாம் தெளிவாக வந்து எல்லாருக்கும் தெரியணும். இந்த கேஸ் அடுப்பு வீட்டில் எல்லாரும் வீட்டில் இருக்குது அப்படி பதிவு கொடுக்குறோம். 100க்கு 10 வீட்டில் எல்லாமே இருக்குது அதையும் சொல்கிறோம். அந்த 100க்கு 90 பேரும் இது இந்த அடுப்பை பற்றி என்ன இந்த இதை சொல்ல போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். நம்ம அந்த கேஸ் அடுப்பு 45 நாள் ஆச்சு. அந்த பதிவை நம்ம வந்து எடுத்து வச்சுருக்குறோம். அந்த வீடியோ வந்து அது எப்படி எரியுது நான் அந்த வீடியோ வந்து நான் உள்ளே பிட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வீடியோவும் தொடர்ந்து வரும். அது என்ன மிஸ்டேக்கு அது எல்லாருக்கும் தெரியணும். அதில் நம்ம அந்த பதிவு கொடுத்து தெளிவாக இந்த கேஸ் அடுப்பே நம்மளுக்கு காமிச்சிருக்கேன்னா அந்த தெளிவாக நம்ம கொடுத்துருக்கிறேன். ஆனால் அது வாங்கி நம்ம வந்து தெளிவாக தான் வச்சுருக்கணும். நல்லா தொடச்சி எல்லாம் நீட்டாக தான் வச்சுருக்கிறேன். இப்போ தான் சமையல் செஞ்சு எல்லாம் மேலே அழுக்காகிட்டு சரி மக்கள்கிட்ட ஒரு பதிவு கொடுத்துருவோம். இப்படி தோசைக்கள்லாம் மேலே வச்சு நீங்கள் நினைக்க வேண்டாம். அந்த பதிவு வந்து நம்ம அப்போ தான் நீங்கள் இப்போ அடுப்பு எரிஞ்சது விட்டு எரியுது. அதனால் வந்து நேரடியாக வந்து நம்ம பார்த்துருக்கிறீங்க, நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. ஆனால் எரியுது விட்டு எரியுது தான் கேஸ் வந்து நம்ம அங்கே வந்து சப்ளை ஆக மாட்டேங்குது. அது என்ன காரணம் சொல்கிறதுக்கு தான் நான் நிறைய மக்கள்கிட்ட கம்பெனிலையும் ஐடியா கேட்டு பார்த்தேன். அவங்களும் இந்த டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியணும். அந்த விவரமும் அந்த சொல்லத்தான் போகிறேன். அது சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோ வந்து கேஸ் அடுப்பை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த உங்களுக்கு கேஸ் அடுப்பு எதுக்கு நேராக காமிச்சிருக்குன்னா எல்லா மக்களுக்கும் தெரியணும். அப்படி தான் அந்த பதிவை நம்ம கொடுக்குறோம். ஆனால் கம்பெனிக்காரங்க என்ன சொல்கிறாங்க அந்த பதிவும் நம்ம சேர்த்து தான் கொடுக்குறோம். அவங்க என்ன சொன்னாங்க அதையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது சொன்னது நான் வந்து சொல்கிறேன். அது என்னென்ன நம்ம வந்து கேஸ் அடுப்பு எல்லா மக்களுக்கும் வச்சுருக்கிறாங்க. அது 100க்கு 100 வச்சுருக்காங்க. 100க்கு 100 நம்ம மக்கள் சொல்லிடுவோம். நம்ம 10 பேருக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. 100க்கு 100 வீட்டில் கேஸ் அடுப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பதிவு கொடுத்துட்டு பழையபடி சொல்கிறோம். 100க்கு 10 பேர் நம்ம வந்து எதை நினைப்பாங்க, மனசில் கஷ்டம் நினைப்பாங்க. 100க்கு 100 வீட்டில் மக்களில் இருக்குது அப்படின்னு பதிவு கொடுத்து அந்த கேஸ் அடுப்பு என்ன மிஸ்டேக்கு என்ன ஃபால்ட்டு அப்படின்னு அந்த கம்பெனிங்க கேட்கும்போது அவங்க அந்த விவரத்தை சொன்னாங்க. அந்த விவரத்தை சொல்லும்போது நம்ம எல்லாத்துக்கும் சொல்லணும். அப்படி தான் எனக்கு ஒரு சந்தோஷமாகும். எல்லாரும் தெரியணும். அப்படி தான் நம்ம பதிவு வந்து கேஸ் அடுப்பே உங்களுக்கு நேராக நம்ம வீடியோவில் காமிச்சிட்ருக்கிறேன். அது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க. அது நம்ம நீங்கள் நினைக்கலாம் என்னப்பா அந்த கேஸ் அடுப்பது சொல்கிறேன்னு சொல்ல மாட்டேங்காங்களே அப்படின்னு நினச்சிருக்கலாம். இது சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து தெளிவாக இப்போ வந்து நம்ம அடுப்பை நேராக பற்ற போகிறோம். அந்த நேரம் அந்த தீ பற்ற போகிறோம். அந்த எரியல நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. என்னென்னுங்க அந்த வீடியோ வந்து இப்போ வரங்க அந்த பிட்டு வீடியோ வந்து அதில் வச்சுருக்கிறேன். அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நேராக அந்த எப்படி எரியுது அதை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் செய்யணும். அது எல்லா மக்களுக்கும் தெரியணும். அந்த கேஸ் எடுப்பு எப்படி விட்டு எரியுது என்ன காரணம் நம்ம வந்து கம்பெனிக்காரங்க சொல்லிருக்காங்க. இது ஒரு சொல்லிருக்காங்க. அதையும் நம்ம பதிவு எடுத்து வச்சுருக்கிறோம். அந்த வீடியோவும் நாங்கள் அந்த பிட்டு அந்த வீடியோ இப்போ வரும். அது எப்படி கேஸ் எப்படி சப்ளை ஆகுது அதையும் நம்ம பார்த்துட்டுருக்குறோம். எப்படி விட்டு எரியுது என்ன காரணம் கேஸ் வந்து அதில் வந்து அடப்பு இருந்தாலும் அந்த கேஸ் அடுப்பு இருந்தாலும் அவங்க வந்து சொன்னாங்க. அடப்பு இருந்தாலும் விட்டு எரிஞ்சு சொன்னாங்க. அந்த ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு சொல்லவில்லை. அதையும் நம்ம பதிவு கொடுக்கணும். ஃபுல் டீட்டெயில் நிறைய டீட்டெயில் சொன்னாங்க. அந்த டீட்டெயிலும் அந்த ஃபுல்லாக சொல்லணும். மக்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கணும். அதுதான் நம்ம பதிவு வந்து நேராக நம்ம வந்து அடுப்பே காமித்து கொண்டு இருக்கிறோம். அதையும் நம்ம பதிவு கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த அடுப்பு வந்து வாங்கி 45 நாள் அது பழையபடின்னு சொல்கிறேன். அடுப்பு வாங்கி கேஸ் அடுப்பு 45 நாள் அது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. பெருசாக இல்லை, சின்ன ஃபால்ட்டு தான். அது வந்து நம்ம கம்பெனியில் எல்லாம் கேட்டோம். அவங்களும் டீட்டெயில் பண்ணி அவங்க வந்து அவங்க ரெடி பண்ணி தரேன்னு இருக்காங்க. அதையும் சொல்கிறேன். அதை வந்து ரெடி பண்ணி தந்துடுவாங்க. அது வந்து அந்த டீட்டெயில் கேட்கும்போது அந்த டீட்டெயில் சொன்னாங்க. இப்படி தான் இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அந்த காரணத்தை சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த அடுப்பை பற்றி கேஸ் அடுப்பை பற்றி அந்த வீடியோ போட்டிருக்கோம். அது எல்லா மக்களுக்கும் தெரியணும்.
அது என்ன பால்ட்டு வரும், என்ன பால்ட்டு நம்ம சொல்லியிருக்காங்க, உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். என்கிட்ட வந்து கம்பெனிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, அதை சொல்கிறதுக்கு தான் வந்து அந்த அடுப்பை வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக காமிக்கிறேன். அப்போ நீங்கள் நம்ப முடியல. பார்த்தீங்களா, டபுள் அடுப்பு. அந்த அந்த டீட்டெயில் சொல்கிறேன். டபுள் அடுப்பு பார்த்துருங்க. டபுள் அடுப்பு நம்ம வந்து மேலே வந்து தோசைகள் வச்சுருக்கிறோம். தோசைகளும் சரி, நீங்கள் வந்து எதை நினைக்கக்கூடாதுல்ல, புது அடுப்பா பழைய அடுப்பா நினைக்கக்கூடாது. இருந்தாலும் வாங்கி 45 நாள் ஆகுது. அதுவும் சொல்கிறேன், 45 நாள் தான் ஆகுது. அதுவும் சின்ன பால்ட்டு தான். அந்த பால்ட்டு வந்து கம்பெனிக்காரங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, அது எல்லாம் ரெடி ஆயிரும், நாங்கள் வந்து பார்த்து தரோம் அப்படின்னு கம்பெனிக்காரங்க சொல்லிட்டாங்க. அது எங்களுக்கு சந்தோஷம் தான். அவங்க கம்பெனிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த இதை தான் நம்ம சொல்ல வந்திருக்கிறோம். அந்த சொல்ல வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும். அந்த பதிவு வந்து இந்த கேஸ் எடுப்பு வந்து எல்லார் வீட்டிலும் இருக்குது அப்படின்னு நம்ம பதிவு கொடுத்துருக்குறோம். எனக்கு மூச்சு வாங்குது, வேறு ஒன்றும் இல்லை. பேசிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் மூச்சு வாங்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, எல்லாம் சொல்லும் போது அப்படி கொஞ்சம் மூச்சு வாங்குது, வேறு ஒன்றும் கிடையாது. சரி, எல்லா மக்களுக்கும் இந்த பதிவு கொடுத்தா ஆகணும், நேமரே கொடுக்கணும். நம்ம கேஸ் எடுப்போம் நம்ம நம்ம லைவில் போட்டிருக்கிறோம், நம்ம வந்து வீடியோவில் போட்டிருக்கிறோம். அது எல்லாம் தெரியணும். அது என்ன விவரம் சொன்னாங்க, எப்படி செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க, கண்டிப்பாக கேட்பீங்க. என்ன சொல்லவே மாட்டீங்களே, சும்மா தான் பேசிகிட்டே இருக்கிறீங்கன்னு நினைக்கலாம். அந்த கேஸ் எடுப்பை பற்றி தான் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம சொல்ல போகிறோம். அந்த வந்து கம்பெனிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ 100க்கு 100 கரெக்டாக பார்த்துடுங்க. இது வந்து ஃபுல் பதிவு கரெக்டான எல்லா மக்களுக்கும் தெரியணும். இந்த மக்களுக்கு தெரியக்க தான் அந்த கேஸ் அடுப்பே உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். அந்த அடுப்பு வந்து நம்ம கம்பெனிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி நேற்றுக்கிழமை நாளைக்கு வந்துடுவாங்க. நம்ம சொன்ன வந்து 2 நாள் ஆச்சு, வர்றான்னு இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து அது ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை, சின்ன பிரச்சனை தான், சின்ன பால்ட்டு தான், பெரிய பிரச்சனை கிடையாது. அதை நாங்கள் ரெடி பண்ணி தரோம், அடுப்பை ரெடி பண்ணி தரோம். நீங்கள் வாங்கி 40 நாள் பில்லாம் வச்சுருக்கீங்க. ஆமாம், பில்லுலாம் வச்சுருக்கிறேன், பில்லு எல்லாம் பக்காவாக அருமையாக வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி, அப்படியா, சரி நாங்கள் வந்துடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. கம்பெனிக்காரங்க கூட்டம்னு சரிங்க, அவங்க ஒன்றும் பேசலை, நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே ரெடி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடுப்பு வந்து அந்த கம்பெனிக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்போ வந்து அடுப்பை வந்து பெத்திவி காய்க்க போகிறேன், உங்கள் முன்னாடியே உங்கள் எதிரே அடுப்பில் வந்து கேஸை திறக்க போகிறேன். திறந்து வந்து அந்த அடுப்பை பற்ற போகிறேன். பற்றும்போது நீங்கள் எப்படி எரியுதுன்னு பார்க்க போகிறீங்க. அதுதான் நம்ம பதிவு கொடுக்குறோம். நீங்கள் வந்து சந்தேகமாக நினைப்பீங்கன்னா, உங்கள் நேருக்கு நேர் கேஸ் அடுப்பு உங்கள் முன்னாடி காமிச்சிருக்கு, நாங்கள் பற்றி வைக்க போகிறேன். ஆமாம், அந்த கேஸ் அடுப்பு கொஞ்சம் பற்றி வைமா, கொஞ்சம் பற்றி அந்த நேருக்கு நேர் நம்ம வந்து வீடியோவில் போட்டுக்கிறோம், கேஸ் அடுப்பு பற்றி நம்ம போட்டுக்கிறோம். கொஞ்சம் பற்றி வைங்கம்மா, நல்ல பிள்ளைலம்மா, இந்த பற்றி வைங்க. பார்ப்போம் அது எப்படி அவங்க மக்களுக்கு வீடியோவில் பார்த்துருக்காங்க, ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க. அதான் சரி, அவங்க பற்றி வச்சு அவங்க முன்னாடி தெரியட்டும். அது எட்டோம்மா, அந்த பத்திரது அந்த அது எட்டோம்மா, எட்டு வாடி. எட்டு வராங்க, ஒரே நிமிஷம், எட்டு வந்தேன் வச்சு வாங்க. வராங்க. அதுக்குள்ளே ஒரு ஜோலியாக போயிட்டாங்க. சரி, அவங்களுக்கு இப்போ நம்ம செல்லை கையில் பிடிச்சிருக்கிறோம், அதனால் நம்ம வந்து நானே பண்ண முடியாது. அதனால வந்து அவங்க வந்து வர்றாங்க, வந்து அவங்களே பெத்தி காமிப்பாங்க. அது என்ன பால்ட்டுன்னு நம்ம சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த பதிவு வந்து ஃபுல்லாக போட்டிருக்கிறோம். நின்னுங்க வந்து ஒரு நிமிஷம். வந்தாச்சா? வராங்க. சரி, இப்போ வந்துட்டாங்க. நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம வந்து நீங்கள் பலபடி நீங்கள் நினைக்கலாம், என்னப்பா சொல்லிட்டே இருக்கிறீங்களா, அந்த கேஸ் எடுத்து தான் காமிக்கிறீங்க, பெத்தியும் காமிக்க முடியுங்களே, என்ன மிஸ்டேக் சொல்லவே மாட்டேங்கிறீங்களோ சொல்லலாம், நீங்கள் கண்டிப்பாக நினைக்கலாம். அந்த சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அது வந்து வந்துடுறாங்க. ஒரே நிமிஷம். வந்தாச்சா? வராங்க. இப்போ வந்து வந்துட்டுருக்குறாங்க. இப்போ உங்கள் முன்னாடியே எதிர்த்து கேஸை ஓப்பன் பண்ணி லைட்டாக வந்து கேஸ் அடுப்பு மேலே வந்து நாங்கள் பற்ற போகிறோம். அது எப்படி எரியுதுன்னு பார்க்க போகிறீங்க. அது என்ன கம்ப்ளைண்ட் உங்களுக்கே தெரியும். அந்த பதிவை நம்ம தெளிவாக கொடுத்துருக்குறோம். நீங்கள் வந்து எப்படி மிஸ்டேக்குன்னு உங்களுக்கும் ஒரு எல்லா மக்களுக்கும் தெரியும். அதை இன்னும் பதிவு கொடுக்குறோம். நானும் சின்ன டவுட்லாம் கம்பெனியில் கேட்டேன். அவங்களும் அந்த இது நான் ரெடி பண்ணி தரோம் அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டேன். இது உங்கள் முன்னாடி இப்போ எதிரவே அந்த வந்து நான் இந்த பெத்து வச்சு காமிக்க போகிறேன். வந்தாச்சா? சரி வாம்மா. வந்துட்டாங்க. ரெடி. நான் அது அந்த இது வச்சு பற்றி வைம்மா, பற்றி அந்த அது இப்போ நேரில் நம்ம காமிப்போம். நேரில் காமிச்சிருக்கோம். நம்ம வீடியோவில் ஃபுல்லாக மக்கள் எல்லாம் நிறைய மக்கள் பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து எதுவும் தப்பாக நினைப்பாங்க. சரி, நேரில் பற்றி வச்சிருமா, நல்ல பிள்ளைம்மா, பற்றி வைப்பாம்மா. வாங்க. வந்துட்டாங்க. நம்ம பார்த்துருங்க. இப்போ பற்றிக்கு போகிறாங்க. ரெடி மக்களே, எல்லா மக்களும் ரெடியாக இருக்காங்க. நானும் கேமரா ரெடியாக வச்சு செல்லை ரெடியாக பண்ணிச்சிருக்கேன். அடுப்புக்கு நேராக செல்லை காமித்து கொண்டு இருக்கிறேன். நான் மக்கள் அடுப்பு கேஸ் அடுப்பு எல்லா மக்கள் வீட்டில் இருக்குது. அதை நம்ம வந்து என்ன மிஸ்டேக் நம்ம இப்போ நாங்கள் அடுப்பு பெத்தைக்கும் போது என்ன மிஸ்டேக் உங்களுக்கும் தெரியும். நானும் உங்களுக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் பதிவு கொடுத்துருக்கணும். எல்லா மக்களும் என்ன மிஸ்டேக் இதிலே கண்டுபிடிப்பீங்க. அதை நம்ம பதிவு கொடுக்கணும். நின்று வந்துடுறாரு. இப்போ இவ்வளோ மக்கள் பொறுமையாக பார்த்துருக்காங்க. அது எனக்கு பெரிய சந்தோஷம். இருந்தாலும் நம்ம வந்து அந்த கேஸ் அது என்ன அது காங்கலையா, அப்போ தீப்பிடிச்சு பற்றக்கூடாது. அந்த இது மட்டும் அந்த இது இந்த அமுத்துறதுக்குள்ள அது என்ன பேர் சாட்டிங்குதா, அதை மட்டும் அது காங்கலியா. சாரி மக்களே, என்ன மன்னித்துருங்க மக்களே. அது வந்து நம்ம பெத்தருக்கு தான் வந்தேன். அந்த இது இந்த அது லைட்டு இந்த அடிப்பாங்கள்ல,
அது வந்து காங்கிலும் கொஞ்சம் தொலைதொலை தேடி பார்க்குறாங்க. சாரி, என்னை மன்னித்திருங்கள். மன்னித்திருங்கள். இந்த வீடியோ வந்து அடுத்த இது வந்து நான் ஃபுல்லாக போட்டு அது என்ன ஃபால்ட்டுன்னு கரெக்டாக சொல்கிறேன். நான் வந்து விடைபெறுகிறேன் மக்களை. அறிந்த அறியாமல் பேசினாலும் என்னை மன்னித்திருங்கள். இது விடைபெறுவது எஸ். செல்வகுமார். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி.